அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது மார்கழி திருப்பாவையினோட 29வது பாசுரம். மார்கழி மாதத்தோட கடைசிக்கும் வந்தாச்சு, திருப்பாவையினுடைய கடைசிக்கும் வந்தாச்சு. இந்த பாசுரம் மிக மிக முக்கியமான பாசுரம். திருப்பாவை ஆவது இப்பாசுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. திருப்பாவையில் ஒவ்வொரு பாசுரமுமே ரொம்ப முக்கியமான பாசுரம் தான். அதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாசுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பராசர பட்டர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், நான் உய்வடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் இந்த உலக வாழ்க்கையில் ரொம்ப உழன்றுட்டே இருக்கேன், எனக்கு நேரமே இல்லை, நான் சிம்பிளாக ஈஸியாக பகவானை அடையணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பராசர பட்டர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம். அதுக்கு பட்டர் சொன்னாராம், நீங்கள் தினைக்கும் இந்த திருப்பாவை 30 பாசுரங்களையும் படிங்க, அனுசந்தானம் பண்ணுங்க, நீங்கள் சீக்கிரம் உய்வடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பராசர பட்டர் சொன்னாராம். அதுக்கு அவர் என்னங்க சொல்றீங்க, 30 பாசுரமா? ஒரு நாளைக்கு 30 பாசுரம் படிக்கணும்னா குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ஆகுமே, அவ்வளோலாம் எனக்கு டைம் இல்லை, இன்னும் சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சரி, 30 பாசுரம் படிக்க முடியலன்னா முதல் 3 பாசுரங்களையும் கடைசி 4 பாசுரங்களையும் மட்டுமாவது தினைக்கும் அனுசந்தானம் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லது ஏற்படும் அப்படின்னாராம். 7 பாசுரமா? அது கூட உங்களுக்கு 10 நிமிஷம் ஆயிடுமே அப்படின்னாராம் அவர். உடனே இப்போ 7 கூட படிக்க முடியலன்னா கடைசியில 2 பாசுரம் சிற்றஞ்சிறுகாலையவும் வங்க கடல் கடைந்த மட்டுமாவது தினைக்கும் படிங்க. ஏன்னா சாற்றுமுறை பண்ணும்போது எப்ப சாற்றுமுறை பண்ணாலும் சரி, கடைசியில முடியும் போது இந்த 2 பாசங்களை சேவித்து அதுக்கப்புறம் தான் அந்த சாற்றுமுறைக்குன்னு இருக்கிற அந்த தனியன்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால நீங்க கடைசி அந்த 2 பாசுரம் சிற்றஞ்சிறுகாலையவும் வங்க கடல் கடைந்த மட்டுமாவது சொல்லுங்க அப்படின்னாங்க. இதுவும் 2 பாசுரம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். 2 பாசுரம் ஆனா என்னங்க சொல்ல முடியாதா? அப்போ சிற்றஞ்சிறுகாலை மட்டுமாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அது கூட 8 வரி இருக்கு அப்படின்னாராம். 8 வரி கூட உங்களால சொல்ல முடியாதுன்னா நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பராசர பட்டர் சொன்னாராம், இந்த 30 பாசுரத்தையும் தினமும் தப்பாமல் சேவிக்கக்கூடிய பராசர பட்டரை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க, தினைக்கும் அதுவே போதும் அப்படின்னாராம். அதை சொன்னதுமே, அப்பா இவர் பாரு எவ்வளவு திமிரு பாரு, இவர் தினைக்கும் 30 பாசுரம் சேவிக்கிறேன்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லிக்கிறாரு, கொஞ்சம் கூட அடக்கமே இல்லை இந்த பட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. அவர் என்ன சொல்றாரா, இந்த பாசுரத்தை 30 பாசுரத்தையுமே தினமும் பட்டர் சேவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, சரி அவர் 30 பாசுரமே சேவிக்கிறாரு, நம்ம 1வது சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சிற்றஞ்சிறுகாலைக்கு ஆரம்பிப்பீங்க. அது ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது என்ன 2 நிமிஷம் தான் ஆகுது, இன்னொன்னு தான் சேர்த்து சொல்லுவோமே அப்படின்ட்டு அப்புறம் வங்க கடல் கடைந்த சேர்த்துக்குவீங்க. அப்புறம் அப்படி 7 பாசுரத்துக்கு வருவீங்க, அப்படி 30 பாசுரத்துக்குமே நீங்க வந்துருவீங்க அப்படின்றதுக்காக அவர் இந்த மாதிரி சொல்றாராம். ஒருத்தரால ஒரு வேலை செய்ய முடியும் அப்படிங்கும் போது நம்மளும் அதை செய்ய முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். நீங்க ஒரு பாசுரம் என்ன ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு பாசுரம் சொல்ல ஆரம்பிப்பீங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை தனக்குள்ள இழுத்துக்கக்கூடிய திறமை இந்த திருப்பாவைக்கு உண்டு. நீங்க பிரயத்தனப்பட்டு அதை சொல்லணும்ன்றது அவசியம் இல்லை, அதுவே உங்களை மயக்கி இழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக பராசர பட்டர் சொன்னாராம். அந்த மாதிரி அவ்வளவு முக்கியமான பாசுரம் இந்த சிற்றஞ்சிறுகாலே அப்படிங்கிற பாசுரம். இதுல ஆண்டாள் கண்ணனை சரணாகதி பண்றாங்க. எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்காத்தால எந்திரிச்சு விடியல்லையே எல்லாரையும் எழுப்பி, அப்புறம் நந்தகோபன் நப்பின்னை எல்லாரையும் எழுப்பி, அப்புறம் இப்ப கண்ணன் கிட்ட நிக்கிறாங்க அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க எப்படி வந்திருக்காங்கன்னா காலையிலேயே வந்திருக்காங்களாம். காலையில எப்படி காலையிலன்னா சிறுகாலை, அதாவது விடியற் காலையிலேயே வந்திருக்காங்க. அது கூட இல்ல, இன்னும் சிற்றஞ்சிறுகாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விடியற் காலைக்கே கூட முன்னாடி, அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அப்புறம் கண்ணன் வாடு மேய்க்க போயாச்சு அப்படின்னா எப்படி பாக்குறது கண்ணனை? அதனால நாங்க எல்லாரும் சீக்கிரமா கிளம்பி சிற்றம் சிறுகாலைவே உன்னை சேவிக்கிறதுக்காக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது அவங்க கண்ணனை அடைந்த அந்த ஒரு நாள் காலையை மட்டும் அவங்க சொல்லல, தினைக்குமே நம்ம அந்த விடியற் காலையில அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இறைவனை நினைத்தல் தியானித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இவங்கெல்லாம் சின்னஞ்சிறு பெண்கள், 5 வயது பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த மாதிரி நாங்க எங்களுக்கு இவ்வளவு வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பகவானை அடையணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணல, நாங்க சின்ன வயசுலயே உங்ககிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இளமையில கூட இல்ல, இளமைக்கே இன்னும் முன்னாடி அந்த மழலையிலேயே நாங்க வந்துட்டோம் அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க. அதனால
பகவானை அடையணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வயது ஒரு தடையா வச்சுக்கவே கூடாது எப்பயுமே. இப்ப என்ன உனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அதுக்குள்ள என்ன கோயில் குளம்னுட்டு சுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையும் தடுக்கவும் கூடாது, அவங்க பண்றதை நம்ம கிண்டல் பண்ணவும் கூடாது. ஏன்னா மரணம் அப்படிங்கிறது எப்ப வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. அது தெரியாம இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாரும் இவ்வளவு தூரம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறோம். அதனால அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா நன்மைகளையும் நற்காரியங்களையும் செய்து வச்சிடணும். சின்ன வயசுலயே 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால சின்ன குழந்தைகளாக இருக்கும் போதே அவர்களை பகவானை நினைக்க பழக்கப்படுத்துறது தான் நம்மளுக்கு இருக்கிற இப்ப மிகப்பெரிய கடமை, பொறுப்பு எல்லாமே. அந்த சின்ன வயசுலயே அவங்க மனசுல நம்ம வந்து பகவானை அடையணும், பகவான் கிட்ட கேட்டா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா அவங்க வளர வளர அந்த நினைப்பும் வளரும். இல்ல இந்த குழந்தைக்கு போய் அதுக்குள்ள என்ன கோயில கூட்டிட்டு போயிட்டு என்ன அதுக்குள்ள சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால நாங்க சின்ன வயதிலேயே வந்து பகவானை அடையிற மாதிரி நீங்களும் சின்ன வயதிலேயே உங்களுடைய ஆன்மீக பயணத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளிங்க மறைமுகமா அறிவுறுத்துறாங்க அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்பயுமே பகவான் தான் நம்ம கிட்ட வந்து நம்மளுக்கு அருள் புரியணும், ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஒரு மரபு ஒண்ணு இருக்கு. இப்ப கஜேந்திரன் வந்து அவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம், அவ்வளவு தூரம் அந்த முதலை கிட்ட போராடிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் ஆதி மூலமே கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து அவரை காப்பாத்தினாரு அப்படின்றது சொல்லுவோம். அந்த மாதிரி பெருமாள் தான் வந்து நம்மளை ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியல எங்களால. ஏன்னா நாங்க வந்து இந்த ஆயர்குல பெண்கள், நாங்க வந்து அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து பெண்கள். நீ வந்து என்ன பண்ணிட்டன்னா எங்க குலத்துல வந்து பிறந்து எங்க கூடவே ஓடி ஆடி விளையாடி வெண்ணெய் தின்று மண்ணை தின்று அப்படின்னு சொல்லிட்டு கோவர்தனத்தை தூக்கி காளிங்கன் மேல் நர்த்தனம் செஞ்சுட்டு நிறைய லீலைகள் பண்ணி எங்க எல்லாத்தையும் மயக்கி வச்சிருக்க. நீ எந்திரிச்சு நீ கிளம்பி நீ வந்து எங்களை பாக்குறதுக்குள்ள அவ்வளவு நேரம் எங்களால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே உன்னை தேடி வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன்னை எதுக்கு நாங்க வந்து சேவித்து நிக்கிறோம் அப்படின்னா உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்து அடியை மட்டும்தான் பார்த்து பாடுறாங்களாம். உன் பொற்றாமரை அடியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொற்றாமரை அடி அப்படின்ட்டு அவருடைய பாதங்களை அவங்க விமர்சனம் பண்றாங்க. பொற்றாமரை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்றாங்கன்னா பெண்களுக்கே எப்போதுமே தங்க நகைகள்னா ரொம்ப பிடிக்கும். பொன் அப்படின்னாலே பெண்களுக்கு பிடிக்கும். அதனால அத பொன்னடியே அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா பொண்ணுக்கு வந்து ஒளி வீசும் தன்மை இருக்கு, மதிப்பு நிறைய இருக்கு, வாடவே வாடாது. அதெல்லாம் இருந்தாலும் வாசம் அப்படிங்கிறது இருக்காது அந்த பொண்ணுக்கு. அதனால ஒரு மென்மையும் இருக்காது. இப்ப பொண்ணுனாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உலோகம் தான். அதனால அதுக்கு வாசனையும் இருக்காது, மென்மையும் இருக்காது. அதே மாதிரி தாமரை அப்படின்ட்டு பார்த்தோம்னா தாமரை அடின்னு மட்டும் அப்ப சொல்ல வேண்டியதுன்னு நினைச்சோம்னா தாமரை வந்து வாடிடும். அதே மாதிரி அதுக்கு வந்து ஒளி இருக்காது, ஒளி இருக்காது அதுக்கு. அதே மாதிரி அது வாடிடும். அதனால இதுல இருக்கிற நன்மைகளும் உன்னுடைய அடியில இருக்கு, அதுல இருக்கிற நன்மைகளும் உன்னுடைய அடியில இருக்கு. அதனால உன்னுடைய திருவடியை நாங்கள் பொற்றாமரை அடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பொற்றாமரை அடியே அப்படின்னா கண்ணனுடைய நிறம் வந்து கருப்பு தான். அப்ப கருநில அடிதானே இருக்கணும் அவருக்கு. எப்படி பொற்றாமரை அடி வருது அப்படின்னா பக்கத்திலேயே நப்பிண்ணை இருக்காங்களாமா. நப்பிண்ணையோடு சேர்ந்த கண்ணனை எப்பொழுதுமே நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுனால பக்கத்துல இருக்கிற நப்பிண்ணையினுடைய அந்த அழகான அந்த கலர் பொன்னால் ஆன கலர் வந்து பெருமாள் மேல பட்டு அது ரெஃப்ளெக்ஷன் ஆகுதான், பொற்றாமரை அடி மாதிரி அது தெரியுதான். அதனால உன்னுடைய பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படிங்கிறாங்க. இங்க வந்து எல்லாருமே அடியை தான் பாக்குறாங்களாம். பெருமாளினுடைய அழகான அந்த முகத்தையோ பறந்து விரிந்த மார்பையோ வேற எதையுமே இவங்க கவனிக்கலையாம். ஏன்னு சொன்னா சுமித்ரை வந்து லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாங்க, லக்ஷ்மணா இந்த நாளுக்காக தான்ப்பா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். எந்த நாளுக்காக அப்படின்னா வனவாசம் போகக்கூடிய அந்த நாளுக்காக தான் சுமித்ரை காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காகத்தான் நான் உன்னை பெற்றேன் அப்படிங்கிற மாதிரியே அவங்க சொல்றாங்களாம். நீ வந்து எனக்கு அம்மாவுக்கு சேவை பண்ணணும், அப்பாவை பார்த்துக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காத. நீ வந்து கண்டிப்பா அண்ணன் கூட வனவாசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாங்களாம்.
வனவாசம் போகும்போது லட்சுமணா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்னை வந்து நீ மறந்து விடணும், நான் தான் உனக்கு அம்மா அப்படிங்கிறத மறந்துடணும், அந்த ஜனக புத்திரியான சீதையை உன் அம்மாவா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாராம். அதே மாதிரி தசரதன் தான் உன் அப்பா அப்படிங்கிறத மறந்துரு, ராமர் தான் உனக்கு அப்பா அப்படின்றது அப்படி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். அயோத்தி தான் உன்னுடைய ஊருங்கிறத மறந்துரு, நீங்க இருக்கக்கூடிய அந்த கானகம் அந்த ஆரண்யம் தான் உங்களுக்கு ஊருன்னு நினைச்சுக்கோ. இது எல்லாத்தையும் நினைக்கிறது மட்டும் இல்ல, நீ வந்து இடைவிடாத சேவை செய்யணும் ராமனுக்கு. காலையில மட்டும்தான் செய்வேன், நைட்டுனா நான் போய் தூங்கிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. 24 மணி நேரமும் ராமன் வந்து உன்கிட்ட சொல்லி செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட நீ இருக்கக்கூடாது. இந்த நேரத்துக்கு இது தேவைப்படும்னு சொல்லிட்டு நீயே உணர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். இது எல்லாத்தையும் செய்யற லட்சுமணா சந்தோஷம், ஆனா ஒண்ணு மட்டும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கம்மா அப்படின்ற லக்ஷ்மணன் கேக்குறான். நிமிந்து ராமனுடைய முகத்தை மட்டும் பாத்துறாத நீ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். ஏன்னா ராமனினுடைய முகத்தை நீ பாத்துட்ட அப்படின்னு சொன்னா அதுலயே நீ லயிச்சு போய் அப்படியே உட்கார்ந்துருவ, அதுக்கப்புறம் உன்னால வேற எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனால ராமனுடைய முகத்தை நிமிந்து மட்டும் பாத்துறாத, மீது எல்லா வேலையும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் கிட்ட சுமத்திரை சொல்லி அனுப்புறாங்களாம். அதனால லக்ஷ்மணன் வந்து ராமனினுடைய திருவடியையும் இந்த சீதா தேவியினுடைய திருவடியைக்கும் மட்டுமே தான் அவரு பூஜை பண்ணிட்டு இருந்தாரு, அதை மட்டுமே தொழுதுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அடிகள் அவ்வளவு அழகான அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்களும் இப்ப அந்த மாதிரிதான் வந்திருக்கோம், உன்னுடைய பொற்றாமரை அடியைத்தான் வேண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலதான் பாகவதர்கள் எல்லாருக்கும் அடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க ஃபேமஸா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் தம்பி கிட்ட போய் சொல்லி நின்று ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப அவங்களுடைய திறமைக்கு ஏற்பதான் அவங்களால உதவ முடியுமே ஒழிய அதுக்கு மேல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே நீ பகவானினுடைய அடியை போய் பிடிச்ச அப்படின்னா பகவான் எந்த அளவுக்கும் போய் அந்த இடத்துல பகவான் இல்லவே இல்லைன்னா கூட புடவை சுரந்த மாதிரி உனக்கு எந்த கஷ்டம்னாலும் உதவுவான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த திருப்பாவை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா முதல்ல ஒரு பாசுரம் வந்து எதற்காக நோன்பு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசுரம் வந்துடுது, அதனால அதை விட்டுடலாம். கடைசியில இந்த 30வது பாசுரம் வந்து வங்கக்கடல் கடைந்தன்னு சொல்லிட்டு பலஸ்ருதி பாசுரம் மாதிரி வந்துருது, அதனால அதையும் விட்டுட்டோம் அப்படின்னா 2வது பாசுரத்துல பரமன் அடி பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 29வது பாசுரத்துல கடைசியில வந்து பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆழ்வார்கள் எப்படி பாடுவாங்க அப்படின்னா ஒன்னா பாதத்துல இருந்து ஆரம்பிச்சு தலையில கொண்டு போய் முடிப்பாங்க. மேக்சிமம் எல்லா ஆழ்வார்களுமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு சில ஆழ்வார்கள் தான் தலையில இருந்து ஆரம்பிச்சு பாதத்துல கொண்டு வந்து முடிப்பாங்க. வேதங்கள் எப்படி வாழ்த்தும் அப்படின்னா எப்பயுமே சகசிர சீர்ஷகா புருஷகான்ட்டு தலையில இருந்து ஆரம்பிச்சு பாதத்துல கொண்டு வந்து முடிக்கும். ஆனா ஆண்டாள் என்ன பண்றாங்கன்னா பாதத்திலேயே ஆரம்பிச்சு பாதத்திலேயே கொண்டு வந்து இந்த பாசுரங்களை எல்லாம் முடிச்சிடுறாங்க. பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க, வாமனன் வந்து மகாபலி கிட்ட 3 அடி மண் கேட்டாராமா. ஆனா மகாபலி அந்த 3 அடி மண்ணை கூட கொடுக்கலையா, இவ்வளவு பெரிய பிரபந்தத்தை படைச்சு எனக்கு ஒரு 3 அடி கூட கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு உலகளந்த பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமா, ஒரு 3 அடி மண்ணு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டே இருந்தாராம். அந்த பெருமாளினுடைய உள்ள கிடக்கையை தெரிஞ்சுக்கிட்ட ஆண்டாள் கவலையே படாத, உனக்கு நான் 3 அடி கொடுத்துட்றேன் என்னுடைய திருப்பாவையில அப்படின்னு சொல்லிட்டு பரமனடி பாடிட்டு 2வது பாசுரத்திலையும் அன்றையும் உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்ட்டு 24வது பாசுரத்திலையும் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய்னு இப்ப 29வது பாசுரத்திலையும் 3 அடி வாமனன் கேட்டத ஆண்டாள் கொடுத்து நிறைவேற்றிட்டாங்களாம். ஃபேமஸா எப்பயுமே சொல்லுவாங்க ராமானுஜர் வந்து ஆண்டாளுக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து கள்ளழகர் பெருமாளுக்கு 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார அடிசல் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதை வந்து அவங்களால கொடுக்க முடியல, அதை வந்து ராமானுஜர் பின்காலத்துல நிறைவேற்றுவார். அதனால அவங்கள வந்து அண்ணான் ஆண்டாள் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிருதயுகத்துல நடந்த இந்த வாமன அவதாரத்தின் அப்போ பெருமாளுக்கு கிடைக்காத அந்த 3 அடிகள் கலியுகத்துல ஆண்டாளா பிறந்து இந்த பூமி பிராட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அடுத்தது போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேளாய் அப்படின்னா கேட்பாய், நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்களாம் இவங்க. இவ்வளவு நேரம் என்னமோ அடியை போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து உனக்கு இத மாதிரி சொல்றேன், இத நீ கேளு, பராக்கு பார்க்காத, வேடிக்கை பார்க்காத அப்படின்றாங்க. என்ன பராக்கு பார்க்கறாரு இப்ப கண்ணன் பொய் அப்படின்னா, 5 லட்சம் பேர் வந்திருக்கீங்களே, என்ன தேடி வந்திருக்கீங்களே, இந்த காலையிலேயே வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குறாரா. அதையெல்லாம் பார்க்காத, இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை கூப்பிட்டு அவங்க சொல்றாங்களாம். நாங்க வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாளா நீயும் சொல்ற, நான் இதுக்காக வந்தீங்களா அதுக்காக வந்தீங்களான்ட்டு, நாங்க வந்தது எதுவுமே இதுக்காக இல்ல. ஒருவேளை இந்த உபகரணங்கள் வாங்குறதுக்கு தான் வந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சங்கு பறை எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது இல்ல அப்படின்னா சூடகம் தோல்வலை அதெல்லாம் கொடுத்தனே அதுக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க. அப்புறமும் 28வது பாசுரத்துல பறைன்னு கேட்கவும் நிஜமாலே ஒரு பறைய கொண்டு வந்து கொடுக்குற, நாங்க இதெல்லாம் கேட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொன்னா, உன்னால கண்டுபிடிக்க முடியல, நாங்களே சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பெற்ற மெய் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது அப்படிங்கிறாங்க. நாங்க எதுக்கு என்ன கேட்டு வந்தோம் அப்படின்னா, உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உனக்கு சேவை பண்ணணும், இதைத்தான் நாங்க கேட்டு வந்திருக்கிறோமே ஒழிய நாங்க வந்து நகைகளையோ இந்த உபகரணங்களையோ கேட்டு நாங்க வரல. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதையெல்லாம் கொடுத்து எங்களை ஏமாத்திரலாம்னு நினைக்காத. நாங்க கேட்டு வந்த விஷயம் இது கிடையவே கிடையாது. உனக்கு சேவகம் பண்ணணும், உனக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்களாமா. ஏன்னா அந்த பெருமாளுக்கு சேவை பண்றது அப்படிங்கிறது மிகச்சிறந்த பாக்கியம். அத ஒரு கோயில கூட்டி பெருக்கிறோம், ஒரு பூ ஒரு முழம் கட்டி போடுறோம், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் எங்களை நீ செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை செய்ய வைக்கிறதுக்கு பெருமாள் கிட்டயே போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கணுமா அப்படின்னா நினைப்பு இருக்கும் நம்மளுக்கு, இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்ட்டு. ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நேரமோ காலமோ இல்ல சூழ்நிலையோ இல்ல அவகாசமோ எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் வந்து உனக்கு சேவை செய்யணும் அப்படின்னா என்னுடைய உடல் ஒத்துழைக்கணும், என்னுடைய மனம் ஒத்துழைக்கணும், என்னுடைய சூழ்நிலை ஒத்துழைக்கணும். அதை எல்லாத்தையும் நீதான் சரி செஞ்சு நீயே கொண்டு வந்து உனக்கு சேவை நாங்க புரியுற மாதிரி அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சேவை செய்யறதுல கூட்டி பெருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மட்டம், இது என்னது ஆழ்வார் பாசுரங்களை சேவிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப உசத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்க கூடாது. எந்த விதமான சேவை செய்தாலும் பகவானுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். உன்னால முடிஞ்ச சேவையை நீ செஞ்சினா அவங்களால முடிஞ்ச சேவையை அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதானே ஒழிய இதெல்லாம் ரொம்ப கம்மியான சேவை, இதெல்லாம் ரொம்ப மட்டமான சேவை, இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த சேவை அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது. எந்த சேவையா இருந்தாலும் நம்ம மனமு வந்து கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, சேது பந்தனம் பண்றாங்க. இந்த வானரர்கள் எல்லாம் பெரிய பெரிய கல்களா எடுத்து மலையில இருந்து பேர்த்து கொண்டு வந்து கடல்ல போட்டு சேது பந்தனம் பண்றாங்க. அப்ப ஒரு அணில் என்ன பண்ணுதான், அந்த கடல் தண்ணியில ஒரு முங்கிட்டு இந்த பக்கமா வந்து கொஞ்சம் காஞ்ச மணல் இருக்கிற இடத்துல ஒரு புரண்டு திரும்ப அந்த சேது பந்தனத்துல வந்து தன்னுடைய உடம்ப உலுக்கி அந்த மண்ணெல்லாம் அதுல கொட்டுதான். இந்த வானரர்களால முடிந்த அந்த பெரிய பெரிய கற்களை தூக்கி அவங்க சேது பந்தனம் பண்ணாங்கன்னா, என்னால முடிந்த அளவுக்கு இந்த மண்ணை கொட்டி நானும் சேது பந்தன கைங்கரியத்தில் ஈடுபடுகிறேன், என்னை செலுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணில் அவ்வளவு தூரம் செஞ்சது. அப்படிங்கும் போது அதை பார்த்ததும் ராமருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சான். அதை தூக்கி வாஞ்சையா தடவி கொடுக்குறாங்களாம். எத்தனை வானரர்கள் பண்ணாங்க இந்த சேது பந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்மளுக்கு அவங்க பெயர்கள் எல்லாம் தெரியாது. ஆனா இந்த அணிலோட விஷயம் மட்டும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால சின்ன வேலைதான் செய்யறேன் நானு, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்க எவ்வளவுதான் சின்ன வேலையா செஞ்சாலும் அது பகவானுக்கு மிகப்பெரிய கைங்கரியமா தான் இருக்கும். அதனால நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப குற்றேவல் எப்ப பண்ணலாம், இப்ப மட்டும் பண்ணலாம், இன்னைக்கு மட்டும் பண்ணலாம், நாளைக்கு மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும். இந்த சேவையை வந்து நாங்க என்னைக்குமே செய்யணும், இன்னைக்கு மட்டும் இல்ல நாளைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் எற்றைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஏழேழு பிறவிக்கும், ஏழேழுனா 7 + 7 14 பிறவிக்கா அப்படின்னா
இல்ல 7 × 7 49 பிறவிக்கா, இல்ல 7 பக்கத்திலேயே 7 போட்டா 77 பிறவிக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கேட்கிறாராம். அப்படி இல்ல, இதெல்லாம் ஒரு பேச்சுக்காக சொல்றது. 4 பேர் பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னா 4 பேர் தான் சிரிப்பாங்களா, 5வது ஆள் சிரிக்கவே மாட்டாரா அப்படின்ன மாதிரி 7 பிறவிக்கு அப்படின்னா இந்த கணக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நீ எடுக்கிற ஒவ்வொரு பிறவிக்கும், நான் எடுக்கிற ஒவ்வொரு பிறவிக்கும், எல்லா பிறவியிலுமே நான் பிறவி எடுத்தாலும் சரி உனக்கு தான் கைங்கரியம் செய்யணும். அதே மாதிரி நீ பிறவி எடுத்தாலும் உனக்கு நாங்க கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. எற்றைக்கும் 7 பிறவிக்கும். பகவான் 10 பிறவி தானே எடுத்தாரு, அப்புறம் என்ன நிறைய பிறவின்னு சொல்றீங்களே அப்படின்னா, பகவான் எடுக்காத பிறவியே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியது அந்த பகவான் தான். அப்ப நம்ம எல்லாருமே பகவானின் பிறவிதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அதனால மத்தவங்களுடைய மனது புண்படாத மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதே மாதிரி நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப மத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இததான் நம்மாழ்வார் சொல்வார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்வோம் நாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் சொல்லுவார். நீ எவ்வளவு காலத்துக்கு பிறந்தாலும் சரி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, என்னுடைய ஜீவன் இருக்கும் வரையும் சரி, என்னுடைய ஜீவன் முடிந்து நான் முக்தி பெற்று வைகுண்டத்துக்கே வந்தாலும் அங்கேயும் உனக்கு சேவைதான் செய்யணும். அந்த சேவையை நீ எங்களுக்கு கொடுக்கறத மறுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நேத்து சொன்ன மாதிரியே தான் பகவானுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய உறவு அது எப்பயுமே பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன் தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னா இப்பயும் உனக்கு தான் சேவை செய்யறோம், அப்புறம் என்ன உனக்கேட்டு ஒரு அழுத்தம் வர கொடுக்குறாங்க அப்படின்னா உன்னுடைய ஆனந்தத்துக்கு தான் நாங்க செய்யணும். என்னன்னா நான் ஒரு மாலை கட்டினேன், நான் சூப்பரா மாலை கட்டியிருக்கேன், அந்த மாலையை கொண்டு போய் பெருமாளுக்கு சாத்தியிருக்கேன், பெருமாள் எவ்வளவு அழகா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்க கூடாதான். பகவானே எனக்கு மாலை கட்டக்கூடிய ஒரு திறமையை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பகவான் கிட்ட கேட்கணும். அப்படி அந்த திறமை இருக்கும் பட்சத்துல மாலை கட்டணும். கடவுளே நான் மாலை கட்ட ஆரம்பிக்கிறேன், அது அழகா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்கணும். அப்படி அழகா வந்த மாலையை கொண்டு போய் பகவானுக்கு சாத்திட்டு, பெருமாளே இந்த மாலையை சாத்தி கொண்டு அந்த மாலைக்கு உன்னால் அழகு சேர்ந்ததேன்னு சொல்லிட்டு தான் நினைக்கணுமே ஒழிய, நான் கட்ட மாலையை போட்டதுனாலதான் பெருமாளே அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்க கூடாதான். அதனால்தான் உனக்கே நாம் செய்ய வேண்டும். நான் செய்யற சேவையால உனக்கு தான் ஆனந்தம் வரணுமே தவிர அதை நான் ஆனந்தம் எனக்கு பெருமாளுக்கு இந்த மாதிரி மாலை கட்டி போட்டாதான் பிடிக்கும், 2 கலர்ல சேர்த்து போட்டாதான் பிடிக்கும், 4 கலர்ல சேர்த்து போட்டாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. நான் போடுற இந்த மாலையினால பகவான் உகப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உனக்கே நாம் செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி நான் செய்யற சேவையால தான் நீ மகிழ்ச்சியா இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வந்துடக்கூடாது. அதனால அந்த என்னுடைய காமத்தை கூட நீ தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து பெண், அதனால என்னால அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு கூட தெரியாது, அதையும் நீயே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றை நம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை பார்த்து கேட்கிறாங்க. இந்த பாசுரத்தினுடைய மிக மிக நன்மைகள் அதிகம் அப்படிங்கறதுனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.